ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தளபதி விஜய் மேலே ஒரு நெகட்டிவ் செட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது கிரிஞ்சித்தனமாக இருந்தாலும் சரி, பூமர்த்தனமாக இருந்தாலும் சரி, முட்டாள்தனமாக இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது, நாங்கள் செட் பண்ணிடுவோம் அப்படின்னு ரேஞ்சுக்கு இறங்கி சில வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்களா சில டைம். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கர சிரிப்பாக இருக்கும். அந்த வகையில் தான் இப்போ ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா எடுத்து சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் பண்ணி கிரிஞ்சித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வரலையாடா அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம தளபதி விஜய் அவர்கள் டெல்லி கிளம்பிட்டார். டெல்லி கிளம்பிட்டாரா அவ்வளோதான் முடிஞ்சு. டெல்லி போயிட்டார். டெல்லி தானே போனார், டெல்லிக்கு தானே போயிருக்காரு. என்ன டெல்லி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாரா, இல்லை டெல்லிக்கு சென்னையிலேருந்து காலி பண்ணிவிட்டு ஊரை விட்டு போயிட்டாரா என்ன? டெல்லிக்கு போயிருக்காரு அவ்வளோதான். எதுக்குன்னா நாளைக்கு சிபிஐ விசாரணை இருக்கல வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் அங்கே போய் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாரு. சாட்சியின் அடிப்படையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி 2 டைம் போயிட்டு வந்தார். நாளைக்கும் போய் பார்த்தோன்னா அங்கே ஆஜராக போகிறாரு. அதுக்காக தான் இன்றைக்கே கிளம்பிட்டார். பார்த்தீங்களா, உடனே இன்றைக்கே கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்களா பிஜேபியோட அழுத்தம் அப்படி. இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணி அங்கங்கே சில என்ன சொல்கிறது அழுத்தங்கள் கொடுப்பாங்க. எங்கள் கட்சிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட பேசுவாங்க. விஜய் அவ்வளோதான் முடிஞ்சார் அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு அங்கே இருக்கணும். அதுக்கு விஜய் அவர்கள் நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு எங்கேருந்து கிளம்ப முடியும்? அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே கிளம்புனா தான் அங்கே ஸ்டே பண்ணி காலையில் அந்த 10:30 மணிக்கு அங்கே போய் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக அங்கே போயிருக்காரு அவ்வளோதான். இவனுக்கு உடனே முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி நைட்டு வந்து விஜய் அவர்களை வச்சு ஒரு டீலிங் எழுதி வாங்கிடுவாங்க. பிஜேபி கூட தளபதி சேர்ந்துருவார். தளபதியும் டீலிங் போட தான் போயிருக்காரு. என்ன மாதிரியான நரேட்டிவ்? நாளை காலையில் 10:30 மணிக்கு ஆஜராகணும்னா இன்றைக்கி நைட்டு கிளம்புனா தாண்டா அங்கே போய் சேர முடியும். ஏன்னா உடனே காலையில் எழுந்திரிச்சு கிளம்புனா போகிறோம்னா டெல்லிக்கு போய் முடியுமா? நான் அந்த மாதிரி முடியாதுல்ல. அதனால தான் விஜய் இன்றைக்கே கிளம்பிட்டார். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. இது கூட ஒரு லூஸ் தரமான விஷயங்களை செட் பண்ணுறானுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆயிரும். இன்றைக்கி நைட்டு விஜய் அவர்கள் டீலிங் பேசிடுவார். பிஜேபி கூட சேர்ந்துருவாங்க. 50 சீட் ஒதுக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் பேசி முடிச்சிருவார். இன்னும் யூபிஏ சர்டிஃபிகேட் வந்து ஜனநாயகம் திரைப்படத்துக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணணுமோ அது மாதிரி செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு செட் பண்ணுறதா செட் பண்ணுறீங்க, கொஞ்சம் நியாயமாக நம்புற மாதிரி, இது விவாதத்துக்கு ஆக்கிற மாதிரியாவது செட் பண்ணுங்கடா. இந்த மாதிரி ரூசுத்தனமாக பூமர்த்தனமாக பண்ணாதீங்க. அதை பற்றி பெரியவங்களும் யாரும் பேச போகிறதும் இல்லை. நீங்களாக பேசி நீங்களாக சந்தோஷப்பட்டுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா, இந்த வேலாயுதம் திரைப்படத்தில் போங்கப்பா போங்க, என் பொண்ணத்தை தாண்டி போங்க அப்படின்னு மாதிரியான ஒருத்தர் படுத்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரியான சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. விஜய் என்ன பண்ணார்? விஜய் ஷூ போட்டாரா? ஷூ தாண்டா போட்டார். ஏன்னா பாம்பு போட்ட மாதிரி ஏன்டா இவ்வளோ கவலைப்படுறீங்க, இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க, இவ்வளோ கதறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி விஜய் டெல்லி புறப்பட்டுட்டார். அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் விசாரணைக்கு ஆஜராக போகிறாரு. அதுக்கப்புறமா விசாரணை முடிச்சு ரிட்டன் கிளம்பி வர போகிறாரு. இது ஒரு விசாரணை அடிப்படையில், சாட்சியின் அடிப்படையில் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளோதான். அங்கே விஜய் பிஜேபியோட டீலிங் முடிச்சிட்டாரு அப்படின்றதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே இல்லை. அவர் எப்பவுமே சோலோவாக தான் தனிச்சு தான் நிற்பார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபியோட கூட்டணின்றது கிடையவே கிடையாது அப்படின்ட்டாரு. அழுத்தத்துக்கெல்லாம் பயப்படுற மூஞ்சி அப்படின்னு மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அவர் எப்பவுமே தனிச்சு தான் போட்டியிட போகிறாரு, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க. இன்றைக்கி டெல்லி கிளம்பிட்டாருன்னு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறானுங்க. 24 மணி நேரம் விஜய் சுற்றி தான் அரசியல் நடக்குதே தவிர அரசியல் கடத்தில் அரசியல் பேச மாட்டானுங்க. விஜய் வச்சு அரசியல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இது ஒரு டாபிக் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ரூமரை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ரூமர் கிளப்பினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்பர் மாதிரி கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணி போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.